சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு நம்ம ஹிந்தியில் சாமானிய பவிஷ்யத் கால் அப்படின்னு சொல்கிறோம். சாமானிய சாமானிய அப்படின்னா சிம்பிள், பவிஷ்யத் ஃபியூச்சர் எதிர், கால் காலம் டென்ஸ். சாமானிய பவிஷ்யத் கால் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். सामान्य भविष्यत काल आने वाले समय के बारे में कहते को सामान्य भविष्यत काल है. सामान्य भविष्यत काल सिंपल फ्यूचर टेंस एदिर्कालम. आने वाले வரக்கூடிய समय के बारे में சமயத்தை பற்றி காலத்தை பற்றி, कहते को கூறுவதை சொல்வதை, सामान्य भविष्यत काल है சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் ஆகும். இனிமேல் வரக்கூடிய காலத்தை பற்றி சொல்கிறத சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் சாமானிய பவிஷ்யத் கால் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் நமக்கு பவிஷ்யத் கால் ஃபியூச்சர் டென்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சாமானிய பவிஷ்யத் கால், செகண்ட் ஒன் சம்பாவிய பவிஷ்யத் கால், தேர்ட் ஒன் हेतु हेतु मत विषय भविष्यत काल. இந்த லெசன்ல நம்ம லேர்ன் பண்ண போறது சாமானிய பவிஷ்யத் கால் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஐ எம் கோயிங், நான் போகிறேன். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை ஃபியூச்சர் டென்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த சென்டென்ஸை நம்ம ஃபியூச்சர் டென்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த சென்டென்ஸில் நம்ம வில் அப்படின்ற ஒரு வேர்டை ஆட் பண்ண போகிறோம். வில் அப்படின்னா என்ன? ஒரு சென்டென்ஸை ஃபியூச்சர் டென்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் வில். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸில் வில் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ண உடனே நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ் கிடச்சிடுச்சு. ஐ எம் கோயிங் அப்படின்ற சென்டென்ஸ் நமக்கு வில் ஆட் பண்ண உடனே ஐ வில் கோ அப்படின்னு கன்வெர்ட் ஆகிடுச்சு ஃபியூச்சர் டென்ஸில். இப்படி தான் நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஹிந்திலையும் படிக்க போகிறோம். இப்போ நம்ம சில வார்த்தைகள் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸை நமக்கு பவிஷ்யத் கால் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு வேர்ப் கூட ஆட் ஆகி தான் வரும். ஒரு செயலுக்கு பின்னாடி தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் பர்சன் மைம், நான். ஃபியூச்சர் டென்ஸ் சாமானிய பவிஷ்யத் காலில் நம்ம மைம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் வந்துச்சுன்னா நம்ம ஊங்கா இல்லைன்னா ஊங்கி ஆட் பண்ணணும் வேர்புக்கு பின்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் மைம் ஜா ஊங்கா, மைம். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜா, ஜா அப்படின்னா கோ, போ. இந்த வேர்புக்கு பின்னாடி தான் ஊங்கா அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஜா ஊங்கா அப்படின்னா போவேன். இந்த வேன் அப்படின்ற வார்த்தை வந்து இந்த வேர்புக்கு கூட ஆட் ஆனதுனால இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு ஃபியூச்சர் டென்ஸில் மீனிங் கொடுக்குது. மைம் ஜா ஊங்கா, நான் செல்வேன், நான் போவேன். மைம் நான் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒரு வேளை பாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஊங்கா ஆட் பண்ணணும். நீங்கள் கேர்ளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஊங்கி சொல்லணும். இப்போ ஒரு வேளை நீங்கள் ஒரு கேர்ளாக இருந்தீங்கன்னா மைம் ஜா ஊங்கி, நான் போவேன் அப்படின்னு சொல்லணும். இது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மைம்க்கு. அடுத்தது செகண்ட் பர்சன் தும். தும் அப்படின்னா நீ. நீ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஓகே இல்லைன்னா ஓகி ஆட் பண்ணணும். ஓகே வந்து பாய்க்கு, ஓகி கேர்ளுக்கு. நீங்கள் யாரை தும் நீ அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்க ஒரு வேளை பாயாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஓகே சொல்லணும். கேர்ளாக இருந்தாங்கன்னா ஓகி சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். தும் மந்திர் ஜா ஓகி. தும் நீ, மந்திர் கோவில் டெம்பிள், ஜா ஓகி போவாய். இங்கே நமக்கு ஓகி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இந்த சென்டென்ஸில் அவங்க ஒரு கேர்ளை சொல்லியிருக்காங்க. தும் மந்திர் ஜாவோகி, நீ கோவிலுக்கு செல்வாய், போவாய்.
இதே வந்து நீங்கள் தும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒருவேளை பாயாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? தும் மந்திர் ஜாவோகே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஆப். நம்ம யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்கள நம்ம ஆப் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அப்படின்னு மரியாதையாக சொல்லுவோம். அவங்களுக்கு நம்ம ஒரு வேர்புக்கு பின்னாடி ஏங்கே ஏங்கி ஆட் பண்ணணும். நீங்கள் ஆப் நீங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க ஒருவேளை பாயாக இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் ஏங்கே ஒரு வேர்புக்கு பின்னாடி ஏங்கே ஆட் பண்ணி சொல்லணும். அதே ஒருவேளை அவங்க ஒரு கேர்ளாக இருந்தாங்கன்னா ஒரு வேர்புக்கு பின்னாடி நீங்கள் ஏங்கி ஆட் பண்ணி சொல்லணும். ஆப் யஹா ஆயேங்கி. ஆப் நீங்கள், யஹா இங்கே, ஆயேங்கி வருவீர்கள். ஆப் யஹா ஆயேங்கி. ஆப் நீங்கள், யஹா இங்கே, ஆயேங்கி வருவீர்கள். அப்படின்னா வா கம். ஏங்கி ஆட் பண்ணதுனால இந்த சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் டென்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் ஒரு கேர்ளை பற்றி சொல்கிறாங்கன்னு இது குறிக்குது. ஏன்னா ஏங்கி நம்ம யாருக்கு வந்து ஏங்கி யூஸ் பண்ணணும்? ஒரு கேர்ளுக்கு தான் நம்ம ஏங்கி யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இந்த சென்டென்ஸில் ஆப் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கேர்ள். அதனால தான் இந்த இடத்துல அவங்க ஏங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க ஒரு பாயாக இருந்தாங்கன்னா ஆப் யஹா ஆயேங்கே அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகேவா? அடுத்தது தேர்ட் பர்சனுக்கு வே. வே அப்படின்னா அவர்கள். வே நீங்கள் அவர்கள் வே அப்படின்னு சொல்கிறவங்க ஒருவேளை அவங்க பாயாக இருந்தாங்கன்னா ஒரு வேர்புக்கு பின்னாடி நம்ம ஏங்கே ஆட் பண்ணி சொல்லணும். கேர்ளாக இருந்தாங்கன்னா ஏங்கி ஆட் பண்ணி சொல்லணும். அடுத்தது ஏ. ஏ அப்படின்னா இவர்கள். நீங்கள் இவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க பாயாக இருந்தாங்கன்னா ஏங்கே சொல்லணும். கேர்ள்னா ஏங்கி சொல்லணும். அடுத்தது ஹம். ஹம் அப்படின்னா நாம். நாம் நாங்கள். நீங்கள் எல்லாருமே பாய்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? ஏங்கே சொல்லணும். நீங்கள் எல்லாருமே கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா ஏங்கி சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே கலந்து இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறதுன்னு. நம்ம என்ன சொல்லணும்னா ஏங்கே தான் சொல்லணும். ஹம் யஹா ஆயேங்கி அப்படின்னா நாங்கள் இங்கு வருவோம். நான் வந்து ஏங்கி தான் சொன்னேன் அப்படின்னா கேர்ள்ஸ் தான் சேர்ந்து சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த வே, ஏ, ஹம் இது மூணுமே ப்ளூரல் தேர்ட் பர்சன். யஹ், வஹ் இது ரெண்டும் சிங்குலர் தேர்ட் பர்சன். யஹ். யஹ் அப்படின்னா இவன் இவள். நம்ம யஹ் அப்படின்னு சொல்கிறவங்க ஒருவேளை அவங்க பாயாக இருந்தாங்கன்னா ஒரு வேர்புக்கு பின்னாடி நம்ம ஏகா ஆட் பண்ணி சொல்லணும். கேர்ளாக இருந்தாங்கன்னா ஏகி ஆட் பண்ணி சொல்லணும். யஹ் கேலேங்கா அவன் விளையாடுவான். நான் இந்த சென்டென்ஸில் ஏகா தான் சொன்னேன். ஸோ அதனால் ஒரு பாயை குறிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த சென்டென்ஸில் வந்த யஹ் அப்படின்ற வேர்ட் நம்மளுக்கு இவன் அப்படின்ற மீனிங்கை தருது. யஹ் படேங்கி. யஹ் படேகி அவன் படிக்கிறாள். அவள் படிக்கிறாள். இந்த சென்டென்ஸில் நான் ஏகி சொன்னேன். ஸோ அதனால் இந்த சென்டென்ஸில் நான் வந்து ஒரு கேர்ளை மீன் பண்ணி சொன்னேன். யஹ்க்கு நம்ம ஏகா யூஸ் பண்ணணும். கேர்ளாக இருந்தாங்கன்னா ஏகி யூஸ் பண்ணணும். அடுத்தது வஹ். வஹ் அப்படின்னா அவன் அவள். நம்ம வஹ் அப்படின்னு சொல்கிறவங்க ஒருவேளை அவங்க கேர்ளாக இருந்தாங்கன்னா நம்ம ஏகி யூஸ் பண்ணணும். பாயாக இருந்தாங்கன்னா ஏகா யூஸ் பண்ணணும். வஹ் ஆயேகா அவன் வந்தான். வஹ் ஆயேகி. ஓகேவா? மைம்க்கு நம்ம மைம் நான் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒரு வேளை பாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஊங்க ஆட் பண்ணி சொல்லணும். நீங்கள் கேர்ளாக இருந்தீங்கன்னா வேர்புக்கு பின்னாடி ஊங்கி ஆட் பண்ணி சொல்லணும். தும் நீ அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு வேளை பாயாக இருந்தாங்கன்னா ஓகே சொல்லணும். கேர்ளுக்கு நம்ம ஓகி சொல்லணும். ஆப் நீங்கள். நீங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க பாயாக இருந்தாங்கன்னா ஏங்கே சொல்லணும். கேர்ள்னா ஏங்கி. வே அவர்கள் அப்படின்றவங்க ஒரு பாயாக இருந்தாங்கன்னா ஏங்கே, கேர்ள்னா ஏங்கி. ஏக்கும் அதே மாதிரி தான். வே இரண்டுமே சேமாக தான் இருக்கும். ஹம். ஹம்க்கு நம்ம ஏங்கே இல்லைன்னா ஏங்கி வேர்புக்கு பின்னாடி ஆட் பண்ணி சொல்லணும். பாயாக இருந்தாங்கன்னா நாங்கள். ஹம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே பாயாக இருந்தாங்கன்னா அவங்க ஏங்கே யூஸ் பண்ணணும். எல்லாருமே கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஏங்கி யூஸ் பண்ணணும். ரெண்டு பேரும் கலந்து இருந்தாங்கன்னா அவங்க ஏங்கே தான் யூஸ் பண்ணணும். ஏங்கி யூஸ் பண்ணக்கூடாது.
யஹ் வஹ் ரெண்டுத்துக்குமே நம்ம அவங்க ஒரு வேளை பாயாக இருந்தாங்கன்னா ஏகா யூஸ் பண்ணணும், கேர்ளாக இருந்தாங்கன்னா ஏகி யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஆஜ் கோபால் யஹா ஆயேகா. ஆஜ் ஆஜ் அப்படின்னா இன்று, டுடே. கோபால் நேம் ஆஃப் அ பாய், ஒரு பையனுடைய பெயர். யஹா யஹா அப்படின்னா இங்கே. ஹியர் ஆயேகா வருவான், வில் கம். ஆஜ் கோபால் யஹா ஆயேகா. கோபால் அப்படின்றவங்க பாயா இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல அவங்க ஆயேகா ஏகா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஜ் கோபால் யஹா ஆயேகா. கோபால் வில் கம் ஹியர் டுடே. இன்று கோபால் இங்கே வருவான். அடுத்த சென்டென்ஸ், யஹா வஹ் 10 दिन ठहरेगा. யஹா இங்கே. ஹியர் வஹ் அவன். ஹி 10 10 10 दिन दिन அப்படின்னா நாட்கள், தினங்கள், டேஸ். டஹரேகா டஹரேகா அப்படின்னா தங்குவான், வில் ஸ்டே. இங்க டஹரேகா ஏகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வஹ் அப்படின்றவங்க ஒரு பாய் அப்படின்னு சொல்றாங்க. யஹா வஹ் 10 दिन ठहरेगा. he will stay here for 10 days. இங்கே அவன் 10 நாட்கள் தங்குவான். தேர்ட் சென்டென்ஸ், மைம் கல் பாட் லிக்கூங்கா. மைம் நான், ஐ கல் நேற்று நாளை, எஸ்டர்டே டுமாரோ. இந்த ரெண்டு வேர்டுக்குமே நம்ம ஹிந்தியில் கல் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு சென்டென்ஸோட கடைசியில் அந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸில் முடிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் வந்த கல் அப்படின்ற வேர்ட் நம்மளுக்கு ஃப்யூச்சரா, நாளை, டுமாரோ அப்படின்னு மீனிங் தரும். இதே அந்த சென்டென்ஸில் கடைசி வேர்ட் நமக்கு பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸில் வரக்கூடிய கல் அப்படின்ற வேர்ட் நம்மளுக்கு பாஸ்டா, நேற்று, எஸ்டர்டே அப்படின்னு மீனிங் தரும். இந்த சென்டென்ஸில் நமக்கு லிக்கூங்கா ஊங்கா அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸில் முடிஞ்சிருக்குது. அதனால் இந்த சென்டென்ஸில் வந்த கல் அப்படின்ற வேர்ட் நம்மளுக்கு ஃப்யூச்சரா, நாளை, டுமாரோ அப்படின்னு மீனிங் தருது. ஓகேவா? இப்படி தான் நம்ம அந்த கல் அப்படின்ற வேர்டோட மீனிங்கை கண்டுபிடிக்கணும். பாட் பாட் அப்படின்னா லெசன், பாடம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லிக்கூங்கா லிக்கூங்கா அப்படின்னா எழுதுவேன், வில் ரைட். மைம் கல் பாட் லிக்கூங்கா. இங்கே பாருங்க, இந்த சென்டென்ஸில் மைம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பர்சன் வந்திருக்காங்க, நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அதனால தான் இந்த கடைசியில் ஊங்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு நம்ம ஒரு வேர்புக்கு பின்னாடி ஊங்கா இல்லைன்னா ஊங்கி ஆட் பண்ணணும் அப்படின்னு. இங்கே அவங்க ஊங்கா ஆட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா மைம் அப்படின்னு சொல்கிறவங்க பாயாக இருக்கிறாங்க, அதனால தான். மைம் கல் பாட் லிக்கூங்கா. ஐ ஷல் ரைட் த லெசன் டுமாரோ. நான் நாளை பாடம் எழுதுவேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஃபோர்த் ஒன், நௌக்கர் சாமான் லாயேகா. நௌக்கர் நௌக்கர் அப்படின்னா சர்வெண்ட், வேலைக்காரன் இல்லைன்னா வேலைக்காரி. சாமான் சாமான் அப்படின்னா சாமானம், திங்ஸ் பொருள். லாயேகா லாயேகா அப்படின்னா பிரிங், கொண்டு வருவான் இல்லைன்னா கொண்டு வருவாள். ஏகா லாயேகா அப்படின்னு வந்திருக்குது. ஸோ அதனால கொண்டு வருவான் தான். நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நௌக்கர் அப்படின்றவங்க ஒரு பாய் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நௌக்கர் வேலைக்காரன், சாமான் சாமானம், திங்ஸ் கொண்டு வருவான், வில் பிரிங். நௌக்கர் சாமான் லாயேகா. த சர்வன்ட் வில் பிரிங் த திங்ஸ். வேலைக்காரன் சாமான் கொண்டு வருவான், பொருட்கள் கொண்டு வருவான் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது ஃபிஃப்த் சென்டென்ஸ், வே ஆஜ் காவ் ஜாயேங்கே. வே வே அப்படின்னா அவர்கள், ஆஜ் இன்று, காவ் காவ் அப்படின்னா கிராமம், வில்லேஜ். ஜாயேகே ஜாயேகே அப்படின்னா வில் கோ, போவார்கள். இங்கே பாருங்க, ஏகே ரைட் பண்ணியிருக்காங்க.
அதனால நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த சென்டென்ஸ்ல அவங்க அவர்கள் அப்படின்னு சொன்னவங்க பாயா இருக்கிறாங்க. வே ஆஜ் காவ் ஜாயேகா. They will go to the village today. அவர்கள் இன்று கிராமத்திற்கு போவார்கள். அடுத்தது 6th சென்டென்ஸ். லலிதா ஆஜ் யஹா ஆயேகி. லலிதா, லலிதா அப்படின்னா ஒரு கேர்ளோட பெயர். ஆஜ் இன்று, டுடே. யஹா, யஹா அப்படின்னா ஹியர் இங்கே. ஆயேகி, ஆயேகி அப்படின்னா வருவாள். வெல்கம். லலிதா அப்படின்றவங்க ஒரு கேர்ளாக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல அவங்க ஆயேகி ரைட் பண்ணியிருக்காங்க. லலிதா ஆஜ் யஹா ஆயேகி. லலிதா வில் கம் ஹியர் டுடே. லலிதா இன்று இங்கு வருவாள். அடுத்தது இதனுடைய கண்டினியூஸ் பேஜ் நம்பர் 224 இருக்குது. 7th சென்டென்ஸ். மைம் உன்கே சாத் ஸ்கூல் ஜாவூங்கி. மைம் நான், ஐ. உன்கே, உன்கே அப்படின்னா அவர்களுடன். சாத், சாத் அப்படின்னா அவங்க கூட. உன்கே சாத் அவர்களுடன். ஸ்கூல், ஸ்கூல் அப்படின்னா பள்ளி, ஸ்கூல் தான். ஸ்கூல் அப்படின்னாலும் ஸ்கூல் தான். பாட்ஷாலா அப்படின்னாலும் ஸ்கூல் தான். ஜாவூங்கி, ஜாவூங்கி அப்படின்னா போவேன். மைம் உன்கே சாத் ஸ்கூல் ஜாவூங்கா. நான் அவர்களுடன் பள்ளிக்கு போவேன். இங்கே பாருங்க, ஊங்கி ஆட் பண்ணியிருக்காங்க. ஊங்கி அப்படின்னா நம்ம யாருக்கு ஆட் பண்ணுவோம், கேர்ளுக்கு தான் ஆட் பண்ணுவோம். அதனால் இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய மைம் அப்படின்றவங்க ஒரு கேர்ளாக இருக்காங்க. மைம் உன்கே சாத் ஸ்கூல் ஜாவூங்கி. இதுக்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் ஐ ஷல் கோ டு த ஸ்கூல் வித் தெம். நான் அவர்களுடன் பள்ளிக்கு போவேன். அடுத்தது 8th சென்டென்ஸ். आज मैं माताजी को गत लिखूंगी. आज इंद्र टुडे मैं नान माताजी, माताजीना अम्मा ताई, को माताजी को அம்மாவிற்கு தாய்க்கு. கத், கத் அப்படின்னா லெட்டர், கடிதம். பத்ரு அப்படின்னாலும் லெட்டர் தான். கத் அப்படின்னாலும் லெட்டர் தான். சிட்டி அப்படின்னாலும் லெட்டர் தான். லிக்கூங்கி, லிக்கூங்கி அப்படின்னா எழுதுவேன். வில் ரைட், இனிமேல் தான் எழுத போகிறேன். ஆஜ் மைம் மாதாஜி கோகத் லிக்கூங்கி. இங்கே பாருங்கள், கீ ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைம் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க ஒரு கேர்ளாக இருக்காங்க. ஆஜ் மைம் மாதாஜி கோகத் லிக்கூங்கி. டுடே ஐ ஷல் ரைட் அ லெட்டர் டு மை மதர். இன்று நான் தாயாருக்கு கடிதம் எழுதுவேன். அடுத்தது 9th சென்டென்ஸ். யஹ் காடி கப் சூட்டேகி. யஹ் இந்த. காடி, காடி அப்படின்னா வண்டி, ட்ரெயின். கப், கப் அப்படின்னா எப்பொழுது. சூட்டேகி, சூட்டேகி அப்படின்னா புறப்படும், போகும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், காடி, காடி அப்படின்னா வண்டி. ஒரு வண்டிக்கு அவங்க ஏன் சூட்டேகி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு. பிகாஸ் காடி, காடி அப்படின்றது ஒரு ஈ சவுண்டில் முடிச்சிருக்காங்க. நம்ம ஈ சவுண்டு வந்து கேர்ளுக்கு தான் முடிப்போம். லட்கி, நௌகரி அப்படின்னு நம்ம ஒரு கேர்ளுக்கு தான் நம்ம ஈ சவுண்டில் அந்த வேர்டை முடிப்போம். இங்கே காடின்னு முடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல அவங்க சூட்டேகின்னு ரைட் பண்ணியிருக்காங்க. யஹ் காடி கப் சூட்டேகி. அட் வாட் டைம் வில் த ட்ரெயின் டிபார்ட். இந்த வண்டி எப்பொழுது புறப்படும். அடுத்தது லாஸ்ட் சென்டென்ஸ் 10th one. லட்கியாங் கானா காயேகி. லட்கியாங், லட்கியாங் அப்படின்னா சிறுமிகள், கேர்ள்ஸ். நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. கானா, கானா அப்படின்னா சாங், பாட்டு. காயேங்கி, காயேங்கி பாடுவார்கள். கேர்ள்ஸ் சிறுமிகள். அதனால தான் இந்த இடத்துல அவங்க காயேகி அப்படின்னு ரைட் பண்ணியிருக்காங்க. லட்கியாங் கானா காயேகி. கேர்ள்ஸ் வில் சிங் த சாங். சிறுமிகள் பாட்டு பாடுவார்கள். ஓகேவா, அவ்வளோதான் இந்த லெசன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி
நிறைய வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த லெசனில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.